அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், டெய்லி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஃப்யூச்சரில். நம்பர் 1 மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு லீட்ஸ் அல்லது என்கொயரிஸ் ஓகே வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லீடு இல்லை ஒரு என்கொயரி. லீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வேலை, கேன் யூ ஒர்க் ஃபார் மீ, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் லீட் அல்லது என்கொயரி. ஸோ இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இது 10 பேர் அப்படி கேட்டால் தான் அதில் ஒன்று கிளிக் ஆகும். இதுதான் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு பல பேர் புரியாத ஒரு விஷயம். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாம் வந்து ஒரு 2 ப்ராஜெக்டில் பிட் பண்ணிவிட்டு நான் 2 ப்ராஜெக்ட் பிட் பண்ண கிடைக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. லீட்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோட யூல் பி ஏபிள் டு கான்டாக்ட், கான்வர்சேஷன் வச்சுக்கிறது. ஓகே, டெய்லியோ வீக்லியோ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அது போக நீங்கள் வந்து உங்கள் மார்க்கெட்டிங், ஓகே, இது இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே போக முடியாது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களை மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இது வந்து ஜென்ரலாக வந்து ஜஸ்ட் நீங்கள் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம், அல்லது உங்களுடைய பிளாகாக இருக்கலாம். ஓகே, அல்லது நீங்கள் உங்களுடைய ஹெல்ப்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ், ஓகே, நீங்கள் வந்து பப்ளிக்காக ஆன்லைனில் போடுற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, இதை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு லீட் மேக்னெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இது வரைக்கும் கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா லீட்னா என்னன்னு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அப்போ அதனால தான் லீட் மேக்னெட் அப்படின்னா லீட்ஸை இழுக்கிறதுக்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் லீட் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய மார்க்கெட்டிங் டெய்லி லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுடைய மார்க்கெட்டிங் லீட் மேக்னெட். ஆர் நீங்கள் வந்து மீட்டிங்ஸ், அது வந்து கான்வர்சேஷன்ஸோடு கலந்து வரும்னு நினைக்கிறேன். சேர்ந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ். ஏன்னா நீங்கள் தான் வந்து மற்றவங்கள போய் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அடுத்தது உங்களுடைய லேர்னிங், இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, லேர்னிங் அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன இருக்குன்னா, லேர்னிங் அபவுட் ஓவர் வியூ, ப்ராசஸ் எட்ஸெட்ரா. அப்படியே அந்த என்ன வேலை செய்கிறோமோ அதையே நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது வந்து அடுத்த ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஃப்ரீலான்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது அட் சம் பாயிண்ட் எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு பிஸ்னஸ் ஓனர் மாதிரி தான் கொஞ்சம் யோசிப்பீங்க. சில விஷயங்களை நீங்கள் டெலிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே பண்ணுறீங்க இல்லையா, இந்த லீட், என்கொயரி, கான்வர்சேஷன், மார்க்கெட்டிங், மீட்டிங், ப்ரிப்பரேஷன், பிளானிங், இதெல்லாம் வந்து உங்களுடைய மைண்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ ஆக்சுவலி அது வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து பல பேர் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் நான் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அது என்றைக்குமே நடக்காது. நீங்கள் ஒரு வேலையை பண்ணுறீங்கன்னா உங்களோட நல்லா பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களோட மட்டமாக பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த வேலையை வந்து நீங்கள் ரொம்ப நான் உள்ளே இறங்கி நானே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஓகே, அதனால் வந்து வேலையிலேருந்து டச்சே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அதை செஞ்சு வாங்குறதுக்கான எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுவும் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, அது கண்டிப்பாக இருக்கும்.